வகுப்பறை அப்படின்னு சொல்லும்போது உங்களோட மாணவர்கள்ட்ட கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சார் நிறைய ஜோக் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் கண்டிப்பாகவும் இருப்பாங்க. அவங்க அடிக்கும்போது கூட நமக்கு வலிக்கிற மாதிரியும் இருக்கும், வலிக்காத மாதிரியும் இருக்கும். இது மாதிரி நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நகைச்சுவை அனுபவம் அப்படின்னா உங்களோட வகுப்பில் அது நிறைய ஏராளம் நடந்திருக்கு. அது மாதிரி 2-3 சம்பவங்கள் அடிக்கும்போது செய்வாங்க போவாங்க. அதே மாதிரி பிஎஸ்ஐ ஸ்கூல் இருக்கும்பொழுது ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு பையன் 9th D கெமிஸ்ட்ரி ரசாயன பாடம் நடத்தும் பொழுது ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன், லேபிலேருந்து ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய உபகரணங்கள்லாம் எடுத்து வந்து பொட்டாசியம் குளோரேட்டு, மேக்னீஸ் டை ஆக்சைடு 3:1 3 பங்கு பொட்டாசியம் குளோரேட்டு, மேக்னீஸ் டை ஆக்சைடு 1 பங்கு கம்ப்ளீட்டாக எல்லாம் ஒன்றா கலந்து ஸ்பிளிட் லேம்பிளான அதை அப்படியே எரித்து அதுலேருந்து அந்த வாயு உரத்தை அப்படியே இந்த டியூப் மூலமாக போய் ஃபனல் மூலமாக போய் அந்த ஆக்சிஜன்கிறத சோதனை பண்ணுறதுக்காக ஒரு எரியக்கூடிய தணலை கொண்டு போனால் அது நல்லா குளிர்ந்து விட்டு எரியும். இந்த பரிசோதனையை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நான் குனிஞ்சு அந்த பரிசோதனை செய்யும்போது அந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு பையன் நான் குனிகிற நேரம் பார்த்து ஏதாவது ஒரு காட்ட பண்ணுறது, உடனே மற்றவங்களாம் கொண்டு வந்து சிரிப்பானுங்க. நான் நிமிந்தோடனே அப்படியே அமைதியாக ஒன்றும் இல்லாமல் இருந்துடுறாங்க. அப்போ மறுபடியும் திரும்ப ஏன்னா இப்போ லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது நம்ம நிமிந்துக்கிட்டு எப்படி செய்ய முடியாது, அதை பார்த்து தான் நம்ம செய்யணும். அது இந்த மாதிரி 2-3 தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு சரி நான் குனிஞ்சிட்டு இதை பர்பஸாக அவனை எதிர்பார்க்காம டக்குன்னு நிமிர்ந்த உடனேயுமே அவன் யார் அந்த மாதிரி ஒரு புதுமையாக சத்தம் போடுறானோ அவனு தெரிஞ்சு போயிடுச்சு. எனக்கு அவன் மாட்டிக்கிட்டான். உடனே எனக்கு நிறைய கோவம் வந்துச்சு. வேகமாக அவனை அடிச்சிட்டோடனே அவனுக்கு இந்த இடத்துல ஒரு காது ஒரு மாதிரியாக சவுண்டாகி ஒரு மயக்கம் விட்டு கூட கீழே விழுந்துட்டான். உடனே ரிப்போர்ட்டு போயிடுச்சு, பெற்றோர்களுக்கு போயிடுச்சு. அது பிராமின் ஸ்கூலாக இருக்கிறதுனால அவங்க எப்போவுமே பயப்படுவாங்க. அது ஹெட் மாஸ்டர் அதை விட பயப்படுவாங்க. சார் ஏன் சார் அவனை போய் அடித்தேன், ரொம்ப ஒரு பொறுக்கியாக உள்ளவன், ஏன்னா இது ஒரு எல்லா பழைய தேட்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்களே அப்படிலாம் சொன்னாங்க. இல்லை சார், நம்ம எதுக்காக அடித்தோங்கிறத அந்த மாணவர்கள் பூரா பார்த்துட்ருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட விளக்கும். அவன் மேலே ஒரு குறி வச்சியோ அல்லது வஞ்சகத்தோடு அடித்ததே அல்ல. அவனால் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது, மற்றவங்க கவனிக்க போனால் சிறப்பாக போயிடுது கிளாஸுங்கிறதுக்காக தான் செஞ்சேன். அப்போ உங்களுக்கு அந்த பெற்றோர்கள் அவங்க சொந்தக்காரங்களும் அவங்க ஹெட் மாஸ்டர் என்னையும் கூப்பிட விட்டார். ஒரு ஆச்சரியமான சம்பவம். இவனை என்னுடைய மகன் ராமச்சந்திரன் அடித்தது யார்? இவர் தான் அடித்தார். என்னை கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுகிற அளவுக்கு வந்துட்டார். சார், யாராவது இவனை அடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். யார் சொல்ல இவன் கேட்க மாட்டான். எங்கள் எல்லாரையுமே அவன் எதிர்த்து பேசுவான். எங்களை சில சமயம் தாய் தகப்பனாக கூட பார்க்க மாட்டான். எங்களையும் அடிச்சிருக்கான். இப்படி உள்ள ஒருத்தன் அடி வாங்கி மயக்கம் போட்டு கீழே விழுந்து திரும்ப எழுந்திரிச்சு உங்களை கேட்டாலே, உங்கள் பேரை கேட்டாலே அவன் நடுங்கிற அளவுக்கு நடக்கா. இவனை யாராவது அடிக்கணுமே நாங்கள் எல்லோரும் விரும்பிக்கிட்டு இருந்தோம். அந்த நல்ல செயலை நீங்கள் செஞ்சுருக்கேன்னு சொன்னோன்னே எங்கள் ஹெட் மாஸ்டருக்கு உயிரே வந்துச்சு. அவர் இன்னமும், ஏன்னா அது வந்து ஒரு சேரி ஏரியா, அது எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு படையே தெரியும் அது எப்படி அடிக்கிறது, யார் அடிச்சது, என்ன அடிச்சது, நீ என்ன ஹெட் மாஸ்டர், அதெல்லாம் டீச்சரெல்லாம் பயங்கரமாக அவர் அவ்வளோ பெரிய சண்டை எதிர்பார்த்ததுக்கு அந்த பையனுடைய தகப்பனார் என்ன முடிச்சு காலில் போதும் அந்த அளவுக்கு என்னை கூப்பிட்டு இவ்வளோ விஷயத்தை சொல்கிறார். ஆனால் அந்த மாணவன் திருந்தி நல்லா படித்து சிறந்த வேலையில் இருந்து என்னை எப்போ பார்த்தாலும் பார்க்குறதுக்காக வரணும். சார், இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு, நீங்கள் என்னை அடித்தது, எங்கள் தகப்பனார் நீங்கள் அடிக்க வேணும்னு உங்களுக்கு சொன்னது, இப்படிலாம் எனக்கு நிகழ்ச்சிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது அதே மாதிரி மற்ற நம்ம ஸ்கூலில் நடக்கும்போது மற்ற நான் நகைச்சுவை கலந்த ஒரு உரையாடலாகவும் ஒரு பாடமாகவும் தான் என்னுடைய வகுப்பு பெரும்பகுதி இருக்கும். காரணம், நான் எடுக்கக்கூடிய நேரம் அப்படி. காலையில் பிள்ளைகள்லாம் 9 மணி, இந்த சொல்லலாம் 10th கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவாங்க. பகல் முழுவதும் அவங்க எல்லா பாடமும் படிச்சிருப்பாங்க. 4:30 மணிக்கு கிளாஸ் முடியும். 4:40க்கு நான் உடனே எழுந்திரிச்சு அசல் தொழுதுட்டு டீ சாப்பிட்டு கரெக்டாக 4:40க்குலாம் வந்துடுவேன். 5:40 வரைக்கும் நான் எடுத்தேன். ஆக அவர்கள் தளர்ச்சியாக, களைப்பாக, சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இதில் அப்படியே நிமிர்ந்து அப்படியே அந்த மாதிரி நடந்தோம்னா அந்த வகுப்பில் ஒரு உயிரோட்டம் இருக்கவே இருக்காது. நகைச்சுவை கலந்து அவர்கள் மனம் விட்டு சிரித்து, அதே சமயத்தில் பாடத்தை அவங்க சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அந்த நேரம் எனக்கு ஒரு வெற்றியான நேரம் போயிடும். ஆகவே தான் எனக்கு எப்பொழுதுமே கனிவு கண்டிப்பு. அதே மாதிரி நகைச்சுவை கலந்த ஒரு முறை இதை நான் எப்போதும் பின்பற்றுறதுக்கு காரணம் இதுதான். நான் எடுத்த நேரம் அப்படி.
மற்ற நேரங்களில் நான் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைலாம் வந்திருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல இருந்தால், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆசிரியர்கள் எனக்கு 3 பேர். அதை நீங்களும் தெரிஞ்சுங்க. லோயர் கிளாஸில், அதாவது 6, 7, 8 இந்த மாதிரி வகுப்பில் எம்எஸ் அப்படின்ட்டு எம் சுப்பிரமணியம் ஐயர், சயின்ஸ் டீச்சர், அருமையான டீச்சர். அதெல்லாம் எனக்கு ஒரு முன்னோடி. அவங்க நடத்தக்கூடிய அந்த முறைகள், அவங்களுடைய அணுகுமுறை, அவங்க சொல்லக்கூடிய உதாரணங்கள், அதையெல்லாம் நான் இன்னமும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு எம் சுப்பிரமணியத்தை எம்எஸ்ஆர்னு சொல்லுவேன். அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவங்கெல்லாம் போயிருப்பேன். நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு டீச்சர்னா அப்போ நினச்சிப்பாங்க. இல்லை. அடுத்தது நாகலிங்கம், திரு நாகலிங்கம் என்ற ஒரு ஆசிரியர். அவர் இங்கிலீஷ் டீச்சராக எங்களுக்கு இருந்தார், மேத்ஸ் டீச்சராகவும் இருந்தார். சிறந்த ஒரு ஸ்காலர். இன்றைக்கும் நான் இங்கிலீஷ் கிராமரில் ஒரு ஆர்வமாக இருக்கேன். ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸோ, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனோ, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சோ, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அந்த இதோ, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோ, இவ்வளவும் நான் பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நடத்துகிறேன்னாக்கா, அந்த கிராமரை ஆர்வமாக கேட்கக்கூடிய அளவுக்கு ஆர்வம் உள்ள சப்ஜெக்டாக ஆக்கினவர் மிஸ்டர் நாகலிங்கம். பள்ளி ஒரு கட்டடத்தை திறக்கும்போது அவர் தான் திறந்தார். அப்போ அவர் உயிரோடு இருந்தார். 1990 நாகலிங்கம் நம்ம ஊரில் சேர்ந்தவர் தான், மருதங்காமலையில் இருக்கார். அவர் தான் திறந்தார். அப்போ சொல்லி காமிச்சார். அவர் நான் மறக்க முடியாத மாணவர் முகமது யாக்கூப். அப்போவே இவர் நல்லபடியாக வருவார், சிறப்பாக வருவார்னு சொல்லிட்டு என்னுடைய மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அந்த சிறப்பு இறைவனுக்கு கொடுத்துருக்கான். அவர் ஆரம்பித்த இந்த ஒரு ஸ்கூலை திறப்பு வைக்கிறத நான் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்கிட்ட சொன்னார். அவர் நடத்தின அந்த கிராமருக்கு அவரை ஊட்டிய ஒரு ஆர்வம் எனக்கு அந்த ஆங்கில கிராமரை பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக ஆக்குறது அது ஒரு முக்கியமான காரணம். நான் ரொம்ப மேத்ஸில் வீக். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு தமிழ். ரொம்ப விரும்பி படிப்பேன், ரொம்ப விரும்பி நடத்த வாய்ப்பு இருந்தால். அதே மாதிரி அறிவியல், கணக்கு கொஞ்சம் குறைச்சிடும். அந்த 40, 45 அந்த ரேஞ்செலாம் வாங்குவேன் எப்போவுமே. இதில் ஒரு 68 மார்க் இருக்கக்கூடிய அளவுக்கு அவரால் தான் அதை ஏற்படுத்த முடிஞ்சு. இவங்க நாகலிங்கம் மறக்கவே முடியும். அதே மாதிரி பிடி படிக்கும்பொழுது நீங்களும் தெரிஞ்சுக்கணும், எஸ் சந்தானம் ஒரு பால் டீச்சர், கிஃப்டட் டீச்சர். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு பீரியட், முதல் பாடப்பிரிவு வேலை இருக்குது, அவர் தான் வருவார். 10 மணிலேருந்து 10:55 வரைக்கும் அவருடைய கிளாஸ். 55 நிமிஷம் பிடி கிளாஸு. அந்த 55 நிமிஷம் ஒரு நாள் கூட அவர் லேட்டாக நாங்கள் பார்த்ததே கிடையாது. 9:55 கரெக்டாக வந்துடுவார். அட்டண்டன்ஸை ஒவ்வொரு பேராக கூப்பிட மாட்டார். ஆப்சன்டீஸ் யாருன்னு மட்டும் கேட்பார். பெரும்பகுதி பிடியில் எல்லாமே டீச்சர்ஸாக இருக்கிறதுனால, அன்ட்ரெயின்ட் டீச்சர்ஸாக இருக்கிறதுனால யாருமே ஆப்ஷனில் இருக்க மாட்டாங்க. அப்படியே 1-2 அந்த 1-2 ஆப்ஷன் மட்டும் குறிச்சிக்கிறார், அவ்வளோதான். சரியாக 10 மணிக்கு ஆரம்பிப்பார். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மோட்டிவேஷன், டிஸ்கரிப்ஷன், எக்ஸ்ப்ளனேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த முறையில் அவர் எடுக்கக்கூடிய பாடம் இன்றைக்கும் நான் கண்ணை மூடினால் என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய ஆழ்மனதில் அவருடைய அந்த தோற்றம், அவர் எடுக்கக்கூடிய விதம், விளக்கக்கூடிய முறைகள், ஊட்டி ஆர்வம், அவர் நடத்திய பாடத்தினுடைய கருத்துக்களுடைய பதிவுகள் எனக்கு இன்றைக்கி இருந்துகிட்டு. எஜுகேஷனல் சைக்காலஜி, எஜுகேஷனல் சோசியாலஜி, இது 2 பாடமும் அவர் நடத்தினார். மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர். இவங்க 3 பேருமே என்னுடைய இந்த ஆசிரியர் பணிக்கு ஒரு சிறந்த உதாரணங்கள், முன்னோடிகள். அவங்களை பின்பற்றி தான் நான் நல்லாசிரியர் விருது வாங்கினேன். அவங்கள பின்பற்றி தான் பிஎஸ்ஐ ஸ்கூலில் 10 ஆண்டுகள் இருக்கும்பொழுதும் என்னுடைய சப்ஜெக்டில் 100க்கு 100 எல்லா மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைக்க முடிஞ்சது. அவங்கள பின்பற்றியதன் காரணமாகத்தான் அடிமட்டத்தில் உள்ள பிலோ ஆவரேஜ், ஃபார் பிலோ ஆவரேஜ் உள்ள மாணவர்கள்லாம் எல்லாருக்குமே இறைவன் அறிவை கொடுத்துருக்கான். அவன் எதில் டேலண்ட்டாக இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஒரு சிறந்த ஆசிரியருடைய வேலை என்பதை புரிந்து, அவனுடைய அந்த பலகீனங்களை நுட்பமாக புரிந்து கொண்டு அந்த பலகீனங்களை அகற்றும் பொழுது அவன் ஒரு சிறந்த மாணவன் ஆகிடுறான். அதனால தான் அவனை தேர்ச்சி பெற வைக்க முடிஞ்சு. இவங்களுக்கெல்லாம் அந்த ஆசிரியர்கள் காரணம். எல்லாத்துக்கும் இறைவனுடைய அருள் எனக்கு இருந்துச்சு. இன்னொன்றையும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வெற்றிக்கு
நான் இறைவனிடம் காட்டக்கூடிய ஒரு ஈடுபாடு, இறைவனிடம் காட்டக்கூடிய ஒரு நெருக்கம், நேசம், இது ஒரு முக்கியமான காரணம் அந்த பிஎஸ்ஐ ஸ்கூலில் நான் சொன்ன பார்த்தீங்களா, 67லேருந்து 77 வரைக்கும் அங்கே 1967 1977 10 ஆண்டுகள் நான் பணியாற்றதான் சொன்னேன் இல்லையா. இந்த இடைக்காலத்தில் எங்களுடைய மார்க்கப்படி ஷெய்க் என்று சொல்வார்கள். ஒரு மார்க்கத்திற்கு, மார்க்க சட்டத்திட்டங்களுக்கு, குர்ஆனுடைய வழிமுறைகளுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் இவற்றை தெளிவாக சொல்லக்கூடிய ஆன்மீகத்தில் திளைத்த ஒரு ஷெய்க் எனக்கு கிடைத்தார். அவருடைய பெயர் அமானுல்லா. அந்த அமானுல்லா பெயர் தான் என்னுடைய மகனுக்கு வச்சுருக்கேன், அமானுல்லான்னு சொல்லிட்டு. அவர் தான் எனக்கு மார்க்கத்தில், நான் சாதாரணமாக பிஎஸ்சி பிடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டீச்சருக்கு இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்னு சொல்கிறத விட இறைவனுடைய மார்க்கமாகி அந்த இறைவனுடைய அந்த குர்ஆன், இறை நபியினுடைய வழிமுறைகள், அப்புறம் இறை நேசத்தையும் நெருக்கத்தையும் பெறுவது எப்படி என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர்தான். அதனால் சில விசேஷமான ப்ரேயரை நம்ம செஞ்சுட்டு இறைவன்கிட்ட நான் கையேந்தும் பொழுது எப்போதுமே இறைவன் என்னுடைய கையை வெறுங்கையை அனுப்பினதே கிடையாது. என்னுடைய சிலது மிஸ் ஆகிருக்கலாம், காரணம் என்னுடைய இயலாமை பலகீனமாக இருக்கலாம். ஆனால் உருக்கத்தோடு இறைவனிடம் கையேந்தி நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது அவைகள் அனைத்துமே அல்லது பெரும்பகுதியான அந்த பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அத்தகைய அனுபவங்கள் எனக்கு உண்டு. அதற்கு அவர்கள்தான் காரணம். அவர்களுடைய ஒரு நேசமும் ஒரு நட்பும் எனக்கு கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே இந்த ஒரு எந்த பணியை நாம் செய்தாலும் சரி, சிறப்பாக பொறுப்போடு, ஆர்வத்தோடு, அர்ப்பணிப்போடு செய்யும் பொழுது அதற்கு இறைவன் புறத்திலிருந்து பல்வேறு வகையான உதவிகள் கிடைக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு உதவிகள் கிடைச்சது. நாங்கள் அதிகமாக நேரம் உங்களை பார்க்கும்போது நீங்கள் புத்தகத்தோடு தான் இருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு தான் இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தேடுபொருளாக இருந்த ஒரு புத்தகம் எது? அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்களா? அதை பற்றின விஷயங்களை எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். தேடுபொருள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் அதிகமாக இந்த 10 ஆண்டுகள், நான் 67லேருந்து 77 வரைக்கும் பிஎஸ்ஐ ஸ்கூலில் நான் ஆசிரியராக பணியாற்றினேன் என்று சொன்னேன் அல்லவா. அப்பொழுது விவேகானந்தா காலேஜ், அது ஒரு பிராமின் இன்ஸ்டிடியூஷன். அதில் எம்ஏ ஃபிலாசபி நான் ஈவினிங் கிளாஸில் தனியாக பாடம் எடுத்து நடத்தேன். 2 வருஷம் அந்த ஈவினிங் காலேஜில் படித்து எம்ஏ ஃபிலாசபியில் பாஸ் பண்ணேன். ஆகவே எனக்கு ஃபிலாசபியில் ஒரு ஆர்வம். ஃபிலாசபினால் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணால் அதை தத்துவம்னு சொல்லுவோம். ஆனால் அதனுடைய டெஃபனேஷன் என்னென்னா ஸ்டடி ஆஃப் ட்ரூத். இப்போ திடீர்னு யார்ட்டையா வாட் இஸ் ஃபிலாசபினா, ஃபிலாசபி இஸ் தத்துவம்னு சொல்லிட்டு போய் அது டிரான்ஸ்லேஷன், தட் இஸ் நாட் தி டெஃபனேஷன். ஃபிலாசபிங்கிறனுடைய டெஃபனேஷன் என்னென்னா ஸ்டடி ஆஃப் ட்ரூத். ட்ரூத்துனா என்ன? எது நிரந்தரமாக நிலையாக இருக்குதோ அதுதான் ட்ரூத். மற்றதையெல்லாம் அழிஞ்சு வருதான். ஆகவே அதெல்லாம் ஒரு தோற்றம். இவர் வரும், போகும், வாழும், போயிடும், வாழும், போயிடும். எல்லா இனங்களுமே அப்படி தான். இந்த 3 சொல்ல பார்த்தீங்களா, அந்த 3, ஒன்று அல்மைட்டி காட். அல்மைட்டி காட் எக்ஸிஸ்ட் ஃபாரெவர். அதுக்கு முதலோ முடிவோ அல்லது அதுக்கு ஒரு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் தான் இறைவன். அது ட்ரூத். அதுக்கு எந்த விதமான அழிவும் இல்லை. 2வது ஆன்மா. இட் இஸ் ஆல்சோ எ ட்ரூத். சோல்னு சொல்கிறது இல்லையா. காரணம், அது இறைவன் புறத்திலிருந்து நம்ம கருவறையில் 120 நாட்கள் முடிந்து 121வது நாளில் இறைவன் புறத்திலிருந்து 2 ஏஞ்சல்ஸ், வானவர்கள் மூலமாக ஊதப்பட்ட அந்த என்று சொல்லக்கூடிய ஆன்மா. அது நிரந்தரம். அதுக்கு அழிவோ அல்லது மரணமோ முடிவோ கிடையாது. யாரிடமிருந்து வந்ததோ, எந்த ஒரு அழிவில்லாத ஒரு பரம்பொருளிலிருந்து வந்ததோ அவன்கிட்டயே அது திரும்ப போயிடுமே தவிர அது அழிஞ்சு போயிடாது. இது 2வது உண்மை. 3வது சத்தியம், உண்மை. அந்த சத்தியத்துக்கு நிச்சயமாக அழிவே கிடையாது. ஆகவே தான் சத்தியமேவே ஜெயதேன்னு சொல்லிட்டு அப்போ சிம்பிள்லாம் வச்சுருக்காங்க. அந்த சத்தியம் அப்படிங்கிறதுக்கு
கிடையாது. இந்த மூன்றை உள்ளடக்கியது தான் ஃபிலாசபி. அதில் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய பிரசிடெண்ட், முன்னாள் பிரசிடெண்ட் எஸ் ராதாகிருஷ்ணன், ஏன்னா இந்தியன் ஃபிலாசபின்னு ஒரு புக்கு, மிகச்சிறப்பான ஒரு புக்கு. தத்துவத்தை அல்லது ஃபிலாசபியை இந்த அளவுக்கு விரிவான விளக்கமாக தெளிவாக அழகான ஆங்கில நடையோடு எழுதுனதை நான் எதையும் படித்ததில்லை. அந்த புத்தகத்தை நிறைய நான் படிச்சிருக்கேன். இது என்னுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கற்றல். மற்றபடி உங்களுடைய கேள்விக்கு இன்னொரு பதில், நான் அதிகமாக படித்தது போத் இன் இங்கிலீஷ் அஸ் வெல் அஸ் இன் தமிழ் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு. ஒரு ஆதரவற்ற ஒரு அனாதையாக மிகப்பெரிய ஒரு ஏழையாக வாழ்ந்த அந்த நபிகள் நாயகம் எப்படியெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்து 40வது வயதில் இறைவனிடமிருந்து நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்று நுபுவத் என்று சொல்லக்கூடிய அந்த நபி பட்டம் கிடைத்து குர்ஆன் அவங்களுக்கு அருளப்பட்டு, அது இந்த உலகத்தில் இறைவன் ஒருவன்தான் வணக்கத்திற்குரியவன், படைத்தவன்தான் வணக்கத்திற்குரியவன், அவனால் படைக்கப்பட்டவைகள் வணக்கத்திற்குரியவை அல்ல, மனிதனால் படைக்கப்பட்டவை வணக்கத்திற்குரியவை அல்ல என்பதை நிலைநாட்டுவதற்காக அவங்க எடுத்துக்கொண்ட சிரமங்கள், துன்பங்கள், 13 ஆண்டுகள் அவர்களுடைய எல்லையில்லாத சிரமம், 10 ஆண்டுகள் அவங்களுடைய அடுத்தடுத்த வெற்றி, இன்றைக்கு அவர்களுடைய அந்த திருநாமம் உலகம் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றிய அந்த 4 முக்கியமான கலீஃபாக்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களெல்லாம் அவங்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். இவங்களுடைய வரலாறு இதையெல்லாம் நான் திரும்ப திரும்ப ஆர்வமாக பல முறைகள் படித்து பல விதமாக சிந்தித்து அதை அதாவது சொல்லுவாங்க, ஞாபக சக்திக்கு 3Rன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா 3R ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ரீகால், ரெப்படிஷன், ரிட்டென்ஷன். நீங்கள் தெரிஞ்சுங்க இதெல்லாம். ஒரு பொருளை படிக்கிறோம், ஒரு கருத்தை படிக்கிறோம், ஒரு செய்தியை படிக்கிறோம், இது நம்ம மனசில் பதியணும், ஆடு மனசில் பதியணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்கிறாங்கனாக்கா, ரீகால், திரும்ப நினச்சி பார்க்கணும். திரும்ப நினச்சி பார்க்குறதோடு சும்மா இருந்துடக்கூடாது. ரிப்பட்டிஷன், பலமுறை அதை ரிப்பீட் பண்ணி நினைக்கணும். தென் ரிட்டென்ஷன், அப்புறம் நம்ம மனசில் பதியணும். அது ஒரு காலம் நம்ம மனசை விட்டு போகவே போகாது. இந்த வகையில் இந்த வரலாற்றையெல்லாம் நான் படித்து நான் அப்படியே அமைதியாக இருந்து சிந்திப்பேன். நீங்கள் சொல்கிறது மாதிரி பெரும்பகுதி நான் படித்ததுக்கு காரணம் அதான். இப்போ பெரும்பகுதி ப்ரேயர், குர்ஆன் ஓதுறது, குர்ஆனுடைய பொருள் டிரான்ஸ்லேஷன் அதை தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகத்தின் மீது நாங்கள் எங்களுடைய நன்றியை காட்டுவதற்காக நாங்கள் சலவாத்துன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு அருள் செய்யும்படி இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறது. அதை நாங்கள் சலவாத்துன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க நன்றி செலுத்தணும் இல்லையா, அது இதுக்கெல்லாம் அந்த ஆர்வம் எனக்கு அந்த படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய காரணமே அந்த மார்க்கத்தினுடைய ஈடுபாடு தான் காரணம். அது லைஃப் லாங்காக நான் என்னுடைய பொழுதுபோக்கே நீங்கள் சொல்கிறது மாதிரி படிக்கிறது தான். அதான் நம்ம சுருக்கமாக சொன்னால் கற்றல் கற்பித்தல். என்னென்ன நம்ம கற்றுருக்கிறோமோ பிறர் அதை கற்பித்துக்கிறது. இப்போ கூட ஒரு பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஜும்மா பிரசங்கம் செய்வோம். அது கூட ஒவ்வொரு ஜும்மாவும் செய்ய சொன்னால் இல்லை வேண்டாம், ஒரு ஜும்மா இன்னொருவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு ஜும்மா விட்டு இன்னொரு ஜும்மா நான் அதை மற்றவங்களுக்கு உபன்யாசம் அல்லது பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. அதான் கற்றல் தான் காரணம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்களோட அந்த அனுபவங்களையும் நிகழ்வுகளையும் எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோட சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஆசையும் என்னுடைய பிரார்த்தனைகளும் உங்கள் எல்லோருக்குமே உண்டு. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு மிக சிறப்பான எதிர்காலத்தையும் அறிவாற்றலையும் நினைவாற்றலையும் ஆரோக்கியத்தையும் தருவான். சிறந்த ஒரு பொருளாதார வளத்தையும் உங்களுக்கு கொடுப்பான் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். விஷ் யூ சக்ஸஸ். ஓகே. நாங்கள் பார்த்து வியந்த ஒரு சாதாரண மனிதர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களெல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்